இஸ்லாமிய பிரச்சார பேரவையின் தென்சென்னை மேற்கு மாவட்ட செயலாளர் அருமை சகோதரர் சையது முகமது அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். யாவரையும் ஒரே ஆத்மாவிலிருந்து படைத்தான். அவரிலிருந்து அவர் துணைவரையும் படைத்தான். பின்னர் இவ்விருவரிலும் அநேக ஆண்களையும் பெண்களையும் பல்கி பெருக்க செய்தான். ஆகவே அல்லாஹுக்கு பயந்து நடந்து கொள்ளுங்கள். நீங்கள் ஒருவருக்கொருவர் தமக்குரிய உரிமைகளை கேட்டுக் கொள்கின்றீர்கள். மேலும் உங்கள் இரத்த கலப்புடைய உறவினர்களையும் ஆதரியுங்கள். நிச்சயமாக வரலாற்று உரிமை பாதுகாப்பு என்கின்ற அடிப்படையில் இந்த மாபெரும் எழுச்சி மிகுந்த ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்து இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தலைவருக்கு ஏற்றி நடத்தி கொண்டிருக்க ஈகோ யுவராஜ் அவர்களை விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய சகோதரர் திருமிகு சிந்தனை செல்வன் அவர்களே, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் திருமிகு தொடர்ந்து இந்த சமுதாயத்திற்கு நயவஞ்சகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய சன்பரிவார முகத்திரியை கிழிப்பதற்காய் ஒடுக்கப்பட்ட தற்போது ஆர்ப்பாட்டக்கூடிய கோஷங்கள் வாசிக்கப்படும். மனிதநேய மக்கள் கட்சியினுடைய மத்திய சென்னை வடக்கு மாவட்ட செயலாளர் அருமை சகோதரர் புரசை சம்சுதீன் அவர்கள் கோஷங்களை வாசிக்குமாறு அன்புடன் அழைக்கின்றேன். சொல்வோம் உறக்க சொல்வோம், ஓங்கி சொல்வோம் உறக்க சொல்வோம், ஒன்றே குலம் ஒருவனே இறைவன், ஒன்றே குலம் ஒருவனே இறைவன், எழுச்சி கொள்வோம் இணைந்து சொல்வோம், எழுச்சி கொள்வோம் இணைந்து சொல்வோம், யாதும் ஊரே யாவரும் கேளே, யாதும் ஊரே யாவரும் கேளே, ஓங்குகவே 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 ஓங்குகவே, மக்கள் ஒற்றுமை ஓங்குகவே, மக்கள் ஒற்றுமை ஓங்குகவே, நீங்குகவே 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 நீங்குகவே, மதவெறி பாசிசம் நீங்குகவே, இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், வழிபாட்டு உரிமை பாதுகாக்க, வழிபாட்டு உரிமை பாதுகாக்க, உரிமை முழக்க ஆர்ப்பாட்டம், உரிமை முழக்க ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், பாபர் மஸ்ஜிதை இடித்த நாளில், பாபர் மஸ்ஜிதை இடித்த நாளில், பாபர் மஸ்ஜிதை இடித்த நாளில், பாபர் மஸ்ஜிதை இடித்த நாளில், சங்கி பயங்கரவாதத்தை, சங்கி பயங்கரவாதத்தை, சங்கி பயங்கரவாதத்தை, சங்கி பயங்கரவாதத்தை உறுதி ஏற்கும் ஆர்ப்பாட்டம், உறுதி ஏற்கும் ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், பள்ளி வட்டம் மறக்க மாட்டோம் மறக்க மாட்டோம், எங்கள் பாபரி மஸ்ஜிதை, எங்கள் பாபரி மஸ்ஜிதை அபகரித்த கொடூர அநீதியை, அபகரித்த கொடூர அநீதியை மறக்க மாட்டோம் மறக்க மாட்டோம் மறக்க மாட்டோம் மறக்க மாட்டோம், ஓயாதே 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 ஓயாதே, போராட்டங்கள் ஓயாதே போராட்டங்கள் ஓயாதே, மனவாத பாசிசத்தை, மனவாத பாசிசத்தை மண்மேடாக ஆக்கும் வரை, மண்மேடாக ஆக்கும் வரை எங்கள் போராட்டம் ஓயாதே, எங்கள் போராட்டம் ஓயாதே, கியான் வாபி ஈத்கா மஸ்ஜித், கியான் வாபி ஈத்கா மஸ்ஜித், கியான் வாபி ஈத்கா மஸ்ஜித்,
சமநீதி காப்போம். மனு நீதியை நிலைநாட்ட மத வெறியை தூண்டாதே, மத வெறியை திரையாக்கி ஆட்சியின் தோல்வியை மறக்காதே. இந்து முஸ்லிம் கிறிஸ்தவர்கள் இந்திய தாயின் பிள்ளைகள். ஒற்றுமை காக்க உறுதி ஏற்போம். வெறுப்பு அரசியலை வேறறுக்க உறுதி ஏற்போம். மத சார்பற்ற தேசம் காக்க மக்கள் அனைவரும் உறுதி ஏற்போம். அரசமைப்பு சட்டம் காக்க உறுதி ஏற்போம். வழிபாட்டுரிமை காக்க உறுதி ஏற்போம். வாழ்க வாழ்கவே, மனித நேயம் வாழ்கவே, வீழ்கவே, மதவெறி பாசிசம் வீழ்கவே, வாழ்கவே, அன்பு அரசியல் வாழ்கவே, வீழ்கவே, வெறுப்பு அரசியல் வீழ்கவே. தொடர்ந்து ஒழித்துக் கொண்டிருப்பவர் 50,000 வாக்கு வித்தியாசத்தில் திருச்சி கிழக்கு மன்ற சட்டமன்ற தொகுதியிலே வெற்றி பெற்றவர், கிறிஸ்தவ நல்லெண்ண இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர், தமிழக முதலமைச்சருடைய நம்பிக்கைக்குரிய சட்டமன்ற உறுப்பினராக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மதிப்புக்கும் மரியாதைக்குரிய அண்ணன் இனிகோ இளையராஜ் எம்எல்ஏ அவர்கள் கண்டன உரை ஆற்றுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக பாபரி மஸ்ஜித் இடிக்கப்பட்ட பயங்கரவாத எதிர்ப்பு நாளில் வெளிநாட்டு உரிமை பாதுகாப்புக்கான பெருந்திரள் ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கிற தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரும் உங்களை எப்படி அரவணைத்து பாதுகாத்து செல்கிறாரோ அதே போல எங்களையும் வழிநடத்தி கொண்டிருக்கிற நமது பேராசிரியர் எம்.எச். ஜவஹர்லால் அவர்களே, இந்த சமுதாயத்தில சிறுபான்மை மக்களுடைய குரலாக ஓங்கி ஒலித்துக் கொண்டிருக்கிற தமிழ்நாடு மாநில சிறுபான்மை ஆணையத்தினுடைய தலைவர் அருமையண்ணன் பீட்டர் அல்போன்ஸ் அவர்களே, இங்கு கண்டன உரை ஆற்ற வருகை தந்திருக்கிற அடையாறு பள்ளிவாசனுடைய தலைமை இமாம் மண்டலி முனைவர் சதுதீன் பாபவி அவர்களே, கண்டன உரை ஆற்றுவதற்கு வருகை தர இருக்கின்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் அருமையண்ணன் கே பாலகிருஷ்ணன் அவர்களே, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் ரா முத்தரசன் அவர்களே, விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய பொதுச் செயலாளர் திருமிகு சிந்தனை செல்வன் அவர்களே, இந்த மாபெரும் இந்த ஆர்ப்பாட்டத்தை ஒருங்கிணைத்திருக்கிற அபுபக்கர் என்கிற கோரி அவர்களே, குழல் ஷேக் முகமது அலி அவர்களே, தாகா நவீன் அவர்களே, இன்னும் திரளாக வருகை தந்திருக்கிற
எனது அருமை தொப்புள் கொடி உறவுகளை உங்கள் அனைவருக்கும் காலை நேர வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். பாபர் பள்ளிவாசல் இடிக்கப்பட்ட டிசம்பர் 6 பயங்கரவாத எதிர்ப்பு நாளான இன்று வழிபாட்டு உரிமைக்கான பாதுகாப்பான பெருந்திரள் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு உங்களோடு ஒரு சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதில் நான் உணர்வு கொள்கின்றேன். பாபர் மசூதி இடித்து மாற்றப்பட்ட போது 30 ஆண்டுகள் ஆகின்றன. 1900 பாபர் மசூதி இடித்து தரைமட்டமாக்கப்பட்டது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், ஒவ்வொரு குடிமகனுக்கும் இந்த நாட்டிலே வாழ வழிவகை செய்துள்ளதுதான் இந்திய அரசியலமைப்பு சட்டம். அந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் டிசம்பர் 6ஆம் தேதி மதவாத தீவிரவாதிகளால் தங்களது காலிலே போட்டு மிதித்து இந்திய தேசத்தை இரத்த வெள்ளத்தில் மிதக்க வைத்தனர். அது என்னமோ தெரியவில்லை, துரதிர்ஷ்டவசமாக அந்த குற்றவாளிகள் தண்டிக்கப்படவில்லை. ஆனால் அதற்கு மாறாக அவர்கள் கையிலே ஆட்சி அதிகாரத்தை இந்த நாடு அவர்களுக்கு கொடுத்துள்ளது. இந்திய தேசத்தை காவி கும்பல் எப்படி கவ்வ தொடங்கியது, கொடுக்கப்பட்ட நாள் தான் அந்த நாள். டிசம்பர் 6ஆம் தேதி அந்த இடத்துல என்ன நடந்தது என்று ஒரு பத்திரிகையாளர் தன்னுடைய கட்டுரையில மிக விரிவாக ஒவ்வொரு அணுவாக எழுதியிருக்கின்றார். அது எதை இங்கே இருப்பவர்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் என்று தெரியவில்லை. அதை படித்த போது நிச்சயமாக நம்முடைய இரத்த நாளங்கள் எல்லாம் கொதித்து போயின. ஏன் என்று சொல்லுவேன் என்றால், ஒரு பத்திரிகையாளர் சொல்கிற பொழுது அவர் விரிவாக எழுதுகின்றார். அதிலே நான் சில குறிப்புகளை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். உச்சி வெயிலில 12 மணிக்கு நாம் எல்லாம் தொழுகை நடத்தி அந்த புனிதமான மசூதியை வெறிகொண்ட அந்த மதவாதிகள் தாக்க தொடங்குகிறார்கள். அவர்களுக்கு பெயர் கரசேவகை என்று அழைப்பது உண்டு. அவர்களது கையிலே கொடை ஆயுதங்களான கோடாரிகள், வெட்டுக்கத்திகள், மம்புட்டிகள், சம்புட்டிகள், இரும்பு கம்பிகள் என்று ஆயுதங்களோடு அந்த மசூதியினுடைய மகுடங்கள் மீது ஏறினார்கள் கரசேவகை. போலீசார் ஏராளமான பேர் இருந்தும் ஒரே ஒரு லத்தி கூட அந்த மதவாதிகளுக்கு எதிராக அப்போது அசையவில்லை. பந்தோபஸ்துக்கு வந்திருந்த காவல்துறையினரும் மற்ற பிற அரசு அதிகாரிகளும் வெறுமனே கைகட்டி வாய்பத்தி அதை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தார்கள். ஆம், அவர்களது இடுப்பிலே தொங்கியது அந்த லத்தி எப்படி ஜடமாக தொங்கியதோ அதே போல அந்த அதிகாரிகளும், அங்கு நின்றிருந்த போலீஸ் அதிகாரிகளும் ஜடமாகத்தான் நின்றிருந்தார்கள் என்று அந்த பத்திரிகையாளர் சொல்லுகிறார். இன்னும் சொல்லுகின்றார், மதவாதிகளை, மத தீவிரவாதிகளை ஒருங்கிணைப்பதற்காக அமைக்கப்பட்டிருந்த மேடையில இருந்து பிஜேபி, RSS, விஸ்வ இந்து பரிஷத், பஜ்ரங்கதள் என்ற இந்த அமைப்புகளின் சார்பாக அப்போது நின்று கொண்டிருந்த அத்வானி, அசோக் சிங்கால், கிரிராஜ் கிஷோர், முரளி மனோகர் ஜோஷி, விஷ்ணு ஹரி தால்மியா, வினய் கட்டியார் என்ற இத்தனை குற்றவாளிகள் இவர்கள் வெறிகொண்டு அந்த கூட்டத்தை உசுப்பேற்றிக் கொண்டே இருந்தார்கள். நன்றாக இடியுங்கள் என்று சொல்லி நூற்றாண்டு காலமாக கம்பீரமாக நின்று கொண்டிருந்த அந்த பாபர் மசூதியுடைய வலது மகுடம் பிற்பகல் 2:45 மணிக்கும், இடது மகுடம் 3:55 மணிக்கும் தரைமட்டமானது. மசூதியினுடைய சுவர்கள் மெல்ல மெல்ல இடித்து சரிய தொடங்கின. மாலை 4:55 மணிக்கு மத்திய மகுடத்தின் மீது இருந்திருந்த இரும்பு கொக்கிகள் இணைந்த நீளமான கயிறு ஒன்று கீழிருந்து மேலே வீசையிலே எரியப்பட்டது.
கிழக்கில் சூரியன் மறைந்த அந்த அந்தி நேரத்தில் 500 ஆண்டுகள் கம்பீரமாக நின்று கொண்டிருந்த அந்த பாபர் மசூதி அந்த சூரியன் சாய்வதை பார்க்காமல் அங்கு மசூதி இல்லாமல் தரைமட்டம் மைய மகுடம் தரைமட்டம் ஆனது என்று அவர் அந்த பத்திரிகையாளர் ஒவ்வொரு நிமிடத்தையும் ஒவ்வொரு செயல்களையும் அவர்களையும் துன்புறுத்தினார்கள். அவர்களுடைய கல்லறைகளுக்கு சென்று கல்லறையை நோண்டி அதிலிருந்து எலும்புக்கூடுகளை தூக்கி வீசிய சம்பவங்களை எல்லாம் பட்டியலிட்டு பார்க்கின்ற பொழுது எப்படிப்பட்ட வெறி கொண்ட சமூகம் இந்த இவர்களை பயங்கரவாதிகளாக மதவாதிகள் எப்படி உருவாக்கி இருக்கிறார்கள் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த சம்பவம் ஏதோ நம் நாட்டில் இல்ல, அனைவரும் திகைத்து போன சம்பவம் அல்ல. உலக நாடுகள் எல்லாம் வியந்து பார்த்த சம்பவம். உலக நாடுகள் பயங்கரவாதத்தினுடைய இன்னொரு முகம் இருப்பதை உலக நாடுகள் கண்டு அஞ்சப்பட்ட ஒரு நிலையைத்தான் நாம் பார்த்தோம். 1992 இந்தியாவில ஒரு சில மாநிலங்களில் மட்டும் ஆட்சி செய்து கொண்டிருந்த பாரதிய ஜனதா கட்சி அப்போது இப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை நடத்தினார்கள் என்று சொன்னால் இன்றைக்கு நினைத்து பாருங்கள், கிட்டத்தட்ட இந்தியா முழுவதும் பாரதிய ஜனதா கட்சி ஆளக்கூடிய சூழ்நிலை. நேற்று குஜராத்தில் நமக்கு எக்ஸிட் போல் ரிசல்ட் வருது. என்ன வருது? மீண்டும் அவர்களே ஆட்சி செய்ய போகிறார்கள். இமாச்சல் பிரதேசத்திலும் அவர்களே ஆட்சி செய்ய போகிறார்கள் அல்லது தொங்கு பார்லமென்றம் நடக்குமா, சட்டமன்றம் உருவாகுமா என்று பேசிக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை. இப்படிப்பட்ட சமூகத்தில் இப்படிப்பட்ட சமயத்தில் நாம் சிறுபான்மை மக்களாகிய நீங்களும் நாங்களும் ஒரு விதமான பய உணர்வோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். சிறுபான்மை மக்களால் என்ன செய்துவிட முடியும் இவர்களுக்கு என்று கொக்கரித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த பயங்கரவாத செயல், அதை தூண்டிவிட்டுக் கொண்டிருக்கின்ற ஆட்சியாளர்களுடைய நிலைமை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒவ்வொரு நாளும் தூண்டிவிடக்கூடிய சூழ்நிலை, ஆளுநர்களை வைத்து தூண்டிவிடக்கூடிய சூழ்நிலை, நம்மளை கொச்சைப்படுத்துவதை வாடிக்கையாக கொண்ட ஆளுநர்கள் இன்னும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். இதற்கு முன்பு நீங்கள் நினைத்து பாருங்கள், 1992 ஒரு சில மாநிலங்களில் இருந்த பொழுது இவ்வளவு செய்தார்கள். இன்றைக்கு ஒன்னொன்னா நினைத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், கடந்த கால வரலாறை நான் ஏன் திரும்பவும் சொல்லுகிறேன் என்று சொன்னால், ஏதோ ஒரு சம்பிரதாயத்திற்காக இந்த டிசம்பர் 6ஆம் தேதி கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்திவிட்டு நாம் செல்லக்கூடாது. நம்மளுடைய உணர்வுகளை புதுப்பித்துக் கொள்வதற்காக நாம் இந்த நாளை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் மீண்டும் பழைய கதையை நான் சொல்லுகின்றேன். நினைத்து பாருங்கள், பசு பாதுகாப்பு என்ற பெயரால் கடந்த காலங்களிலே சங் பரிவார குண்டர்கள் நடத்தப்பட்ட தாக்குதல்களில் சிறுபான்மை முஸ்லிம்களும் தலித் மக்களும் எவ்வாறு பாதிக்கப்பட்டனர் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். முகமது அக்லாக் என்ற முதியவர் பசு பாதுகாப்பு குண்டர்களால் படுகொலை செய்யப்பட்டு துவங்கிய அந்த காலத்து கட்டத்தில் இருந்து காஷ்மீர் மாநிலத்திலே கத்துவா என்னும் இடத்திலே ஆசிபா என்ற சிறுமி கோவில் கருவறையில் வைத்து பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட போது, அது மட்டுமல்ல, ஒரு ராணுவ அதிகாரியாக மிக சிறப்பாக பணியாற்றி இந்திய ராணுவத்திலிருந்து ஓய்வு பெற்ற உத்தரப்பிரதேசத்தில் இருந்து அதிகாரியான அமானுல்லா கான் அடித்து கொலை செய்யப்பட்ட சூழ்நிலை. ஜார்க்கண்டிலே மாநிலத்தில் தபீஸ் அன்சாரி என்னும் முஸ்லிம் இளைஞர் ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லவில்லை என்பதற்காக அடித்துக் கொல்லப்பட்ட சம்பவம். அதே மாநிலத்தில் ஒரு 15 வயது சிறுவன் அதே குரலை சொல்லவில்லை என்பதற்காக அடித்துக் கொல்லப்பட்ட சம்பவம் போன்ற இப்படி தொடர்ச்சியான சம்பவங்கள் சிறுபான்மை மக்களை இந்த தேசத்தின் இந்த பிடியில் நாம் வாழ முடியுமா என்ற கேள்விக்குறியை உருவாக்கி இருக்கிறது என்று சொன்னால் அதுதான் உண்மை. சரி, இப்படி இவர்கள் பழைய சம்பவங்களை பட்டியலிட்டாச்சு.
இந்த குஜராத் மாநிலத்தில் நடந்த பிரச்சாரத்தில் இந்த நாட்டினுடைய இந்த தேசத்தினுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் என்ன பிரச்சாரம் செய்தார் என்று உங்களுக்கு தெரியுமா? அவர் சொன்னார், மூளை முடுக்கெல்லாம் குஜராத்திலே உள்ளே சென்று மூளை முடுக்குகள் எல்லாம் போய் அவர் பேசிய பிரச்சாரம் என்ன தெரியுமா? 2002ஆம் ஆண்டு இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட இனப்படுகொலை என்பது முஸ்லிம்களுக்கு பாடம் கற்பிப்பதற்காக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கை தான், இஸ்லாமியர்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட கலவரங்கள் தான் என்று அவர் கட்டியங்கள் கூறுகிறார். அப்போது குஜராத்தினுடைய முதலமைச்சராக யார் இருந்தார் என்று சொன்னால், இன்றைக்கு நம்மளுடைய தேசத்தை ஆண்டு கொண்டிருக்கிற பிரதமராக இருக்கக்கூடிய அதே மோடி தான் இஸ்லாமியர்களுடைய கொட்டத்தை அடக்கினார் என்று இன்றைக்கு பிரச்சாரத்தில் குஜராத்திலே நடந்து கொண்டிருக்கிற தேர்தல் பிரச்சாரத்திலே போய் ஒவ்வொரு தொகுதியாக பேசுகிறார் என்று சொன்னால் நீங்கள் நினைத்து பாருங்கள். 2002ஆம் ஆண்டு குஜராத் கலவரத்தின் போது ஏறக்குறைய 800 இஸ்லாமியர்களை கொலை செய்தது நாங்கள் தான் என்று சொல்லாமல் சொல்லுகின்றார். கொஞ்சம் நினைத்து பார்க்க வேண்டும். எனவே அன்பு தோழர்களே, 2002க்கு நாங்கள் தான் காரணம் என்று சொல்லுவதை 2023 என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள். ஏனால் அவர்களுடைய அந்த ஆட்சி அதிகாரம் இந்திய நாடு முழுவதும் அவர்களிடம் சென்று கொண்டிருக்கிறது. எனவே சிறுபான்மை மக்களாகிய நாமும் தலித் மக்களாகிய எல்லோரையும் இணைத்து நாம் மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பை, பன்முகத்தன்மை கொண்ட கட்டமைப்பை உருவாக்க வேண்டிய நேரம் நமக்கு வந்துவிட்டது. இந்திய ஒன்றியத்தில் சுமார் 22 கோடி சிறுபான்மை மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். உலகிலேயே அதிக எண்ணிக்கையிலே இஸ்லாமியர்கள் வாழ்கின்ற நாடு, 2வது நாடு எது என்று சொன்னால் அது இந்தியா தான். இந்த நேரத்தில் நமக்கான உரிமைகளை நாம் ஒவ்வொன்றாக விட்டுக் கொண்டிருக்கின்றோம். நமக்கான உரிமைகளை நாம் மீண்டும் பெற்றிட வேண்டும். சிறுபான்மை மக்கள் தங்களது உணவை தாங்களே தேர்ந்தெடுத்துக் கொள்ள முடியாத சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது அதுதான் நிசப்தமான உண்மை. எனவே சில நீதிமன்றங்கள் கூட நம்மளை பார்த்து தீர்ப்பு சொல்கிறேன் என்ற பெயரில கேலியும் கிண்டலும் செய்வதை வழக்கமாக்கிக் கொண்டிருக்கின்றார்கள். நீதிமன்றங்களில் கூட நமக்கு பாதுகாப்பு இல்லை என்கின்ற சூழ்நிலையை உருவாக்கி கொண்டிருக்கிற சூழ்நிலை தான். எனவே நமக்கான வழிபாட்டு உரிமைகளை மீண்டும் பெற நாம் ஒன்றுபட்டு போராட்ட களத்திலே போராட வேண்டும். புறப்படுவோம். வீட்டில் அமர்ந்து இப்படியே நாம் வாட்ஸ்அப்பிலையும் இந்த பேஸ்புக்கிலையும் வாழ்க வளமுடன் என்று சொல்லி அமைதியாக இருந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக நம்முடைய வாரிசுகள் நம்மளை மன்னிக்காது என்பதை மட்டும் இந்த நேரத்திலே சொல்லி 1991ஆம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்ட இந்த பிளேஸ் ஆஃப் வொர்ஷிப் ஆக்ட் படி சுதந்திரம் வாங்கிய நாளிலே எப்படி இந்தியாவில் ஒவ்வொரு மதத்திற்கான வழிபாட்டு கோயில், மசூதி, சர்ச் எப்படி இருந்ததோ அப்படியே இருக்க வேண்டும் என்று சட்டம் சொல்கிறதோ அந்த சட்டத்தை மீண்டும் நாம் கொண்டு வந்து இனிமேல் எந்த பாபர் மசூதியையும் இடிக்குவதற்கு நாங்கள் எந்த மசூதியையும் எந்த தேவாலயத்தையும் இடிப்பதற்கு நாங்கள் விடமாட்டோம் என்ற உறுதி போர்க்கின்ற அந்த நாளாக இந்த நாளை நீங்கள் எல்லாம் கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி ஒற்றுமை உணர்வோடு இந்து மத சகோதரர்களோடு எல்லோரையும் அரவணைத்து நாம் ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பை உருவாக்கினால்தான் நமக்கான விடிவு காலம் இனிமேல் இருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். ஏதோ இஸ்லாமியர்கள் கூடினார்கள், பாபர் மசூதிக்காக எழுந்து ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள் என்பது மட்டும் நாம் கலைந்துவிட்டு செல்கின்ற கூட்டமாக இந்த கூட்டம் இல்லாமல் நமது வருங்காலத்தை, பன்முகத்தன்மை கொண்ட இந்தியாவை, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை காக்கின்ற ஒரு உறுதியை நாம் ஏற்க வேண்டும். எப்போதும் நீங்கள் உங்களோடு இணைந்து பணியாற்றுவதற்கு நாங்கள் எல்லாம் தயாராக இருக்கிறோம் என்பதை சொல்லி இந்த நேரத்திலே வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். எம்எல்ஏ அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக
ஒடுக்கப்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு தொடர்ந்து போராடி வரும், சமூக நீதிக்காகவும் சிறுபான்மை மக்களுக்காகவும் தொடர்ந்து களமாடி வரும் சமூக சமத்துவத்துக்கான டாக்டர் சங்க பொதுச் செயலாளரும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில நிர்வாக உறுப்பினரும் மரியாதைக்குரிய டாக்டர் ஜி.ஆர். ரவீந்திரநாத் அவர்கள் கண்டன உரை நிகழ்த்துமாறு அன்புடன் அழைக்கின்றோம். அனைத்து முன்முயற்சிகளுக்கும் துணை நிற்கும் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். 30 ஆண்டுகளுக்கு முன்பாக பாபர் மசூதி இடிக்கப்பட்டது என்பது இந்தியாவுடைய கருப்பு தினமாகும். இடிக்கப்பட்டது பாபர் மசூதி மட்டுமல்ல, இந்தியாவுடைய அரசியல் சட்டம், இந்தியாவுடைய மதச்சார்பின்மை, இந்தியாவுடைய மக்கள் ஒற்றுமை சீர்குலைக்கும் நோக்கத்தோடு, நம்முடைய அரசியல் சட்டத்தை சீர்குலைக்கும் நோக்கத்தோடு, மத நல்லிணக்கத்தை சீர்குலைக்கும் நோக்கத்தோடு தான் பாபர் மசூதி என்பது இடிக்கப்பட்டது. இந்தியாவில் வெறுப்பு அரசியல் உருவாக்க வேண்டும், இந்தியாவில் இந்து ராஷ்டிரம் உருவாக்க வேண்டும். இந்தியா என்பது இந்துக்களுக்கு மட்டுமே உள்ள நாடு. முஸ்லிம்கள் இந்த நாட்டுக்கு உரியவர்கள் அல்ல, அவர்கள் அந்நியர்கள் என்ற நோக்கத்தோடு தான் பாபர் மசூதி என்ற வழிபாட்டு தலத்தை இடித்தார்கள். இடிக்கப்பட்ட பாபர் மசூதியோடு இப்பொழுது பிரச்சனை முடிய போவதில்லை. மாறாக இந்தியா முழுவதும் இஸ்லாமிய பெருமக்களுக்கு முஸ்லிம்களுக்கு சொந்தமான 3000க்கும் மேற்பட்ட வழிபாட்டு தலங்களை குறிவைத்து சங் பரிவார் அமைப்புகள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன. மதுரா பிரச்சனை இருக்கின்றன, காசி பிரச்சனை இருக்கின்றன. நாடு முழுவதும் இஸ்லாமியர்களுடைய வழிபாட்டு தலங்களை குறிவைத்து அவர்கள் தகர்க்கின்ற நோக்கத்தோடு இன்றைக்கு இருக்கக்கூடிய RSS சங் பரிவார் அமைப்புகள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இதை ஏற்க முடியாது, அனுமதிக்க முடியாது என்பதை நாங்கள் திட்டவட்டமாக இந்திய கம்யூனிஸ்ட் சார்பாக சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்தியாவுடைய மத நல்லிணக்கத்தை சீர்குலைக்கக்கூடிய வகையில் மோடி அரசாங்கம் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இந்தியாவை இந்து ராஷ்டிர மாற்ற நோக்கத்தோடு RSS என்ன வழிகாட்டுகிறதோ அதை இன்றைக்கு படிப்படியாக நடைமுறைப்படுத்துகிறது மோடி அரசாங்கம். மிக விரைவில் நாங்கள் இந்தியாவில் ஒரே சிவில் கோட், காமன் சிவில் கோட் என்பதை கொண்டு வரப் போகிறோம் என்று சொல்லி அமித்ஷா அறிவிக்கின்றார். இது ஆபத்தான ஒரு திட்டமாகும். அதே போலவே விரைவாக இந்தியாவை இந்து ராஷ்டிரம் மாற்றுவதற்காக மக்களுடைய உள்ளங்களை, மக்களுடைய மூளையை சலவை செய்வதற்காக தேசிய கல்விக் கொள்கை 2020 கொண்டு அமல்படுத்துகிறார்கள். மார்க்சிய அறிஞர் கிராம்ஸ்கி சொல்கிற பொழுது, ஒரு நாட்டுடைய ஒடுக்கப்பட்ட மக்களை, உழைக்கும் மக்களை அடக்கி ஆள வேண்டும் சொன்னால் ராணுவத்தின் மூலமாக, அரசு எந்திரத்தின் மூலமாக அடக்கி ஆள முடியும். அதை போன்று அவருடைய உள்ளத்தை அடக்கி சொன்னால் ஆளுவர்க்கத்தின் சித்தாந்தத்தை பூத்தின் மூலமாக அவருடைய உள்ளத்தை ஆளுவர்க்கத்தின் சித்தாந்தத்திற்கு ஆதரவாக திரட்ட முடியும் சொல்லி மார்க்சிய அறிஞர் கிராம்ஸ்கி சொல்லியிருக்கின்றார். எனவே அந்த அடிப்படையில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக, இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக அரசு எந்திரத்தை பயன்படுத்துகின்ற மோடி அரசாங்கம் அதே சமயத்தில் இந்து ராஷ்டிரத்தை உருவாக்குவதற்காக நாட்டு மக்களுடைய, இளைஞருடைய, குழந்தைகளுடைய மூளையை சலவை செய்வதற்காக, இந்து ராஷ்டிராவை மனதளவில் ஏற்க செய்வதற்காக தேசிய கல்விக் கொள்கை 2020 என்பதை கொண்டு வந்து அமல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு அரசாங்கம் தான், திராவிட முன்னேற்ற அரசாங்கம் தான் தேசிய கல்விக் கொள்கையை கடுமையாக எதிர்க்கிறது. தமிழ்நாட்டில் ஏற்க மாட்டோம் என்று சொல்லி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர்கள் அறிவித்திருக்கின்றார். அதை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வரவேற்கிறது. அது மட்டுமல்ல, தமிழ்நாட்டிற்கான ஒரு கல்விக் கொள்கையை, மாற்று கல்விக் கொள்கையை உருவாக்கப்படும் சொல்லி அதுதான் ஒரு குழுவையும் தமிழ்நாடு முதலமைச்சர்கள் அமைத்து அந்த குழு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதை நாங்கள் வரவேற்கின்றோம். பாரதிய ஜனதா கட்சி ஒரு பக்கம் அரசு எந்திரத்தை பயன்படுத்தி இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக, சிறுபான்மை மக்களுக்கு எதிராக செல்வது, அதே சமயத்தில் கல்விக் கொள்கையின் மூலமாக மக்களை, இந்து ராஷ்டிராவை ஏற்றுக்கொள்ள சென்ற நோக்கத்தோடு மூளைச்சலவை செய்கின்ற ஒரு மோசமான போக்கையும் கடைபிடிக்கிறது என்பதை நாம் மறந்துவிட முடியாது. மோடி ஆட்சி காலத்தில் வேலையில்லா திண்டாட்டம் பெருகிருக்கிறது, வறுமை பெருகிருக்கிறது, பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்திருக்கிறது, பல்வேறு உணவுப் பொருட்களுடைய விலையெல்லாம் ஏறி இருக்கின்றது, மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது. வாழ்வதா சாவதா என்ற மோசமான வாழ்க்கை நிலையோடு, பொருளாதார நிலையோடு மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் தான் மக்களை பிளவுபடுத்துகின்ற, திசையளிக்கின்ற முயற்சியை மதத்தின் பெயரால், இனத்தின் பெயரால், மொழியின் பெயரால் நம்முடைய மோடி அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது. புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. எனவே நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து
வருகின்ற 2024 தேர்தலில் நமது ஒரே லட்சியம், ஒரே நோக்கம், மோடி அரசாங்கத்தை ஆட்சியை விட்டு அகற்ற வேண்டும் என்பதுதான். மோடி அரசாங்கம் நீடிக்கின்ற வரை மதச்சார்பினை காப்பாற்ற முடியாது. மோடி அரசாங்கம் நீடிக்கின்ற வரை அரசியல் சட்டத்தை பாதுகாக்க முடியாது. மோடி அரசாங்கம் இருக்கின்ற வரை மத நல்லிணக்கத்தையும் மக்கள் ஒற்றுமை பேண முடியாது. ஏனென்று சொன்னால் இதற்கெல்லாம் பரம எதிரி மோடி அரசாங்கத்தை மறந்துவிட முடியாது. எனவே அப்படிப்பட்ட ஆட்சியை நீடிக்க வேண்டினால் ஜனநாயகம் கேள்விக்குறியாகும், மதச்சார்பு கேள்விக்குறியாகும், மத நல்லிணக்க கேள்விக்குறியாகும். எனவே நம்முடைய இந்த புலான நோக்கம் லட்சியம் என்பது மோடி அரசாங்கத்தை 2024 தேர்தலில் ஆட்சியை விட்டு அகற்ற வேண்டும் என்பதுதான். இந்திய கம்யூனிஸ்ட் அகில இடதுசாரி மதச்சார்பற்ற ஜனநாயக சக்தியுடைய பரந்துபட்ட மேடையை உருவாக்கணும் சொல்லி இந்திய கம்யூனிஸ்ட் சொல்லியிருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில் மோடி ஆட்சியை விட்டு அகற்றுவதற்காக இந்தியாவில் இடதுசாரி சக்திகளை, மதச்சார்பற்ற சக்திகளை, ஜனநாயக சக்திகளை நாம் அனைவரும் ஒருங்கிணைக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அந்த வகையில் ஒருங்கிணைத்து நம்ம நாட்டை பாதுகாக்க வேண்டும், மோடி ஆட்சியை விட்டு அகற்ற வேண்டும் என கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அதுபோல கடைசியாக ஒன்றை சொல்லிட்டு விட விரும்புகிறேன். நம்முடைய தமிழக ஆளுநர் என்பவர் RSS தலைவர் போல் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். RSS தமிழ்நாட்டினுடைய தலைமை அலுவலர் போல நம்முடைய ஆளுநர் மாளிகை மாறிவிட்டது. அண்ணாமலைக்கும் நம்முடைய ஆளுநருக்கு வேறுபாடு இல்லாமல் அண்ணாமலை எதை பேச வேண்டுமோ அதையெல்லாம் ஆளுநர் பேசிக் கொண்டிருக்கிறார். அண்மையில் லால் பகதூர் சாஸ்திரிய சிலையை திறந்து வைத்து பேசின பொழுது ஜவஹர்லால் நேரு ஆட்சி காலத்தில் இந்தியா அவமானப்பட்டுச்சு, கேவலப்பட்டுச்சு, அதை சரி செய்தவர் லால் பகதூர் சாஸ்திரி என்று அவர் பேசியிருக்கின்றார். ஜவஹர்லால் நேருடைய வெளியுறவு கொள்கைதான் நமக்கு அவமானத்தை ஏற்படுத்தியது. ஜவஹர்லால் நேருடைய அமைதி கொள்கைதான் நமக்கு ஆவணத்தை ஏற்படுத்தியது சொல்லி நம்முடைய ஆளுநர் பேசியிருக்கின்றார். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அரசியல் சட்ட ரீதியாக செயல்படக்கூடிய ஆளுநர் ஜவஹர்லால் நேருவை பற்றி பேசுவதற்கு எந்த யோக்கியதையும் இல்லை, அருகதையும் இல்லை. இந்தியாவிலேயே, இந்திய வரலாற்றிலேயே மிகச்சிறந்த பிரதமர் என்று சொன்னால் அவர்தான் ஜவஹர்லால் நேரு. ஜவஹர்லால் நேரு போன்ற ஒரு மதச்சார்பற்ற தலைவரை, பிரதமரை இந்தியா இதுவரை கண்டது என்பதை பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. இந்தியாவின் மதச்சார்பின்மைக்கு அடித்தளம் போட்டவர் ஜவஹர்லால் நேரு, மத நல்லிணக்கத்திற்கு அடித்தளம் போட்டவர் ஜவஹர்லால் நேரு, பொதுத்துறை நிறுவனங்களுக்கு அடித்தளம் போட்டவர் ஜவஹர்லால் நேரு. இந்தியாவில் பல்வேறு அறிவியல் அமைப்புகளை நிறுவனங்கள் உருவாக்கி மக்கள் மத்தியிலே அறிவியல் மனப்பான்மை வளர்வதற்காக அடித்தளம் போட்டவர் ஜவஹர்லால் நேரு. அவரை பற்றி பேசின அருகதை அந்த ஆளுநருக்கு இல்லவே இல்லை. அவர் நாவடக்கத்தோடு பேச வேண்டும் என நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இந்த ஆளுநர் தமிழக மக்களுக்கு எதிராக செயல்படுகிறார், சிறுபான்மை மக்களுக்கு எதிராக செயல்படுகிறார், ஜனநாயகத்துக்கு எதிராக செயல்படுகிறார், தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றத்துக்கு எதிராக செயல்படுகிறார். எனவே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வருகின்ற டிசம்பர் மாதம் 29ஆம் தேதி ஆளுநரை வெளியேற்று, இந்த ஆளுநரை திரும்ப பெறும் என்று சொல்லி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆளுநர் மாளிகை முன்பு 29ஆம் தேதி மாபெரும் முற்றுகை போராட்டம் நடத்த உள்ளது. அந்த முற்றுகை போராட்டத்திற்கும் அனைத்து பொது மக்களும், சிறுபான்மை மக்களும், ஜனநாயக சக்தியிலும் ஆதரவு கேட்டுக்கொண்டு இங்கே அனைவருக்கும் நன்றியை கூறி, வாய்ப்புக்கு நன்றியை கூறி, மதச்சார்பின் ஓங்கட்டும், மத நல்லிணக்கத்தை ஓங்கட்டும், இந்தியாவுடைய ஜனநாயகத்தையும் மதச்சார்பினை பாதுகாப்போம், வழிபாட்டு உரிமையை பாதுகாப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கிரியேட்டிவிட்டி சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க.